உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோவப்படாம என் ஆசையை நிறைவேத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கப்பா. என்ன வள்ளி இவ்வளவு பில்டப் பண்ற? என்ன வேணும்னு சொல்லுமா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்லப்பா, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். சத்தியம். வள்ளிமா, நான் தான் சத்தியமே பண்ணிட்டேனே, இப்போது சொல்லு. அப்பா, என் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயத்துல நீங்களும் அம்மாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? இதத்தான் நீ கேட்கறன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். அவ முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருக்கேன். நீ என்னடா அவளை என் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலான்னு சொல்ற? வள்ளி, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்த. அவளுக்கு உன் மேல பாசமே இல்லம்மா. ஆனா நீ என்னடா அவளை அம்மானு வேற கூப்பிடுற. உன் கல்யாணத்துக்கு வேற அவளை கூப்பிடணும்னு சொல்ற. என்னால இதை ஏத்துக்க முடியல வள்ளி. அப்பா, உங்களோட கோவம் நியாயமானதுதான்ப்பா. ஆனா எனக்காக அவங்கள அலோவ் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. வள்ளி, ஏம்மா ஏம்மா என்னை இப்படி சங்கடப்படுத்துற? அப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்குலாம் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி வள்ளி, நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம எனக்காக நிக்கிற பாரு. நீ என் மேல வச்சிருக்கிற இந்த மரியாதைக்காகவும் பாசத்துக்காகவும் நீ கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கப்பா. அவ இந்த கல்யாணத்துக்கு வரலாம், ஆனா 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து பார்த்துட்டு போயிடணுமா? அம்மாங்கிற உரிமையோட ஸ்டேஜில் ஏறுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இது போதும்பா, நான் அவங்கள வர சொல்லிடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.